பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்ல தேட்டருங்க. காருக்குள்ள எப்படி காருக்குள்ள சொகுசா கார்ல உட்காந்துக்கிட்டே படம் பாக்குறாங்க. அதுல இருக்க ஒரு கார்ல ஒருத்தாங்க, இவன் பேரு ஹார்லன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்லன். இவனுக்கு படம் மட்டும் பத்தாதுன்னு பாலியல் தொழில் பண்ற ஒரு பொண்ணையும் கூடவே கூப்பிட்டு வந்திருக்கான். இவன் ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்காம வாந்தி எடுக்க, கூட இருந்தவ வாந்தி எடுத்தவனை பார்த்து சிரிச்சுட்டா, ஏண்டி நான் இங்க முடியாம இருக்கேன், உனக்கு என்ன சிரிப்பு கேட்குதான்னு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஹாட் டாக புடுங்கி அவன் வாயில போட்டு திணிக்கிறாங்க. ஹாட்டாக தாங்க திணிக்கிறான், வேற எதுவும் இல்ல. இந்த அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துக்காரர்கள் ஒருத்தர் பொங்கி இருந்து அநியாயத்தை தட்டி கேட்க வராப்புல. அவள் தாங்க ஹார்லன் அவளை பயங்கரமா அடிச்சுட்டு இவளையும் காருக்குள்ள இருந்து வெளியே இழுத்து போட்டுவிட்டு கெட்ட வந்து நல்லா திட்டிட்டு இருக்கான். சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் வேற சண்டைக்கு போக்கிட்டு இருக்கான். வேற யாராவது இருக்கீங்களா, ஆம்பளை யாராச்சும் வரீங்களாடான்ட்டு. அவனுங்க ஆல்ரெடி ஒருத்தன் வாங்கின அடியை பார்த்துட்டதும் எல்லாம் டப்புச்சுக்கும் நிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. சரி, நீ இவனும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அங்க நம்ம படத்தோட பேரை காட்டுறாங்க, அவுட் ஆஃப் ஃபிராக்ரன்ஸ். அடுத்த சீன்ல இவரை அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கிறிஸ்டியன் பெல். நம்ம படத்துல இவர் பேரு ரசல். நம்ம ரசலை பத்தி சொல்லணும்னா ஆளு ஒரு தினக்கூலிங்க. சாதாரணமான ஒரு வேலைனா இரும்பு தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறாப்புல. இவங்க அப்பாவும் அதே ஃபேக்டரியில தானே வேலை பார்த்தாங்க. இவன் படிச்சு வேற வேலைக்கெல்லாம் போகாம அப்பா பார்த்த வேலையே பாக்குறாங்க. ரசலுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவன் தம்பி பாத்தீங்கன்னா எக்ஸ் மிலிட்டரி மேன். அதாவது மிலிட்டரியில இருந்தவனா எப்படி இருந்தவன் எப்படி ஆகிட்டான்ற மாதிரி ஆர்மில இருந்தவன் இப்ப ஊருக்குள்ள ஊதாரி மாதிரி, அப்படியே ஊதாரி மாதிரி இந்த பெட்டிங்களா இருக்கு பாத்தீங்களா, சூதாட்டம். எப்படின்னா இந்த குதிரைங்க ரேஸ்ல ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டி அந்த குதிரை ஜெயிச்சா கட்டண பணம் நமக்கு சொன்னோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜெயிச்சாதானே ஆளு தோத்து போயிடுவான் பந்தயத்துல. அதுவும் கம்பெனிக்கு பணம் வாங்கி சூதாட்டம் ஆடி தோத்து போயிருக்காங்க. அதை நம்ம அண்ணங்கார ரசில பார்த்துட்டு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணி தாலியா இருக்காம யார்கிட்ட கடன் வாங்கின என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுவிட்டு அவன்கிட்ட நல்லபடியா பேசிட்டு வச்சுட்டு அங்க இருந்து போறாப்புல. அப்புறம் நம்ம ரசலுக்கு காதலி இருக்காங்க, பேரு லீனா. காதலி கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை, காதலிக்கு புள்ள பெத்துக்கணும்னு ஆசை. அதுக்கு ரசலுக்கு உதவி கேட்கிறாங்க. இவன் படுவாவே பய, நம்ம கிட்ட எல்லாம் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி புள்ள பெத்துக்கணும்னு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, நம்மளே அதுக்கான வேலையை பார்த்துருவோம். இவன் என்னன்னா இப்ப வேண்டாமா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாப்புல. அப்படியே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்க அப்பா அம்மையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வரான். அவர் அப்பா பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம கிடக்குறாப்லங்க, வயசாயிடுச்சு இல்லையா. அதுவும் இல்லாம இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த இரும்பு ஃபேக்டரி இது இல்ல, அதுல அந்த கெமிக்கல்லயே ரொம்ப வருஷமா வேலை பார்த்துருக்காரு. அதான் இப்ப முடியாமே இருக்காப்ல. நம்ம ரசலுக்கு ஒரு மாமா ஒருத்தர் வேற இருக்காருங்க, அவர் பேரு வந்து அங்கிள் ரெட். ஓகே, அப்பா கூட நல்லபடியா அன்பா பேசிட்டு மாமாவுக்கும் அப்பாவை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வேலைக்கு புறப்படுறாப்ல அங்கிருந்து. இப்ப வேலை முடிஞ்சதும் ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. அந்த ஊர் பார்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. சரக்கு ஊத்தி கொடுக்க ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா பார் டெண்டர் ஆமா. அவங்க நல்லபடியா நம்ம கிட்ட பேசிட்டு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்கல்ல. வாவ், சூப்பர்ல. அப்படிதாங்க நம்ம ரசல்கிட்டையும் ஒரு பார் டெண்டர் வயசானவருங்க. அவரு ரசலோட தம்பி பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. சொல்றாப்ல, போன வாரம் கூட வந்தாங்க, இங்க வந்து சோகமா உட்காந்து கிடந்துன்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. நம்ம ரசல்லே நல்ல குடி. ஓகே, அந்த பாருக்குள்ளேயே ஒரு ஆபீஸ் இடம் இருக்கு. அங்க இவரை பார்த்திருப்பீங்கல்ல, நீங்க நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஃபேமஸான நடிகர் தான். இவர் பேர் என்னன்னா எனக்கு தெரியலங்க, நீங்களே வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. படத்துல இவர் பேரு ஜான் பெட்டி தான். ஆபீஸ்ல ஏதோ வாய் தகராறு போல. யாரு கூட பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஹார்லன். ஏதோ வாக்குவாதங்க இவனுக்குள்ள நடக்கிற இந்த பண பரிமாற்றத்துல ஏதோ தள்ளுக்குள்ள இந்த ஜான் பெட்டி பையன் தான் காசுக்கு அமைக்கிருப்பான் போல இருக்கு. இவனுங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க அப்ப ரசில் இவன் ஆர்குமெண்ட் நடக்கணும்னு தெரிஞ்சும் ஆபீஸ் உள்ள எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலா ஒரு என்ட்ரி போறாப்புல. அப்போ அந்த ஜான் பெட்டியும் இல்ல பேசி முடிச்சாச்சு நீ வாழ்ந்து ரசில கூப்பிட. இது இந்த ஹார்லனுக்கு செம்ம கடுப்புங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்காம கொள்ளாம நீ பாட்டுக்கு வர திறந்த வீட்டுக்குள்ள நாய் போகுது மாதிரின்ட்டு ரசில பார்த்து குறைச்சிட்டு ஹார்லன் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜான் பெட்டி என்னன்னா வட்டிக்கு விடுறவங்க. தம்பிக்காரன் வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, பந்தயம் கட்டி தோத்து போயிருப்பான்ல, இவன் தான் வட்டிக்கு கொடுத்துருப்பான் போல. அந்த காசு நம்ம ரசில் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. தினக்கூலிக்கு வேலைக்கு போய் அந்த சம்பளத்துல தம்பிக்காரன் வாங்கின கடனை, எப்படி தம்பிக்காரன் வாங்கின கடனை இப்ப நம்ம ரசில் வந்து அந்த கடனை திருப்பி அடைச்சுட்டு, அதுவும் எப்படின்னு பாத்துக்கங்க, இந்த விஷயத்த கூட தம்பிக்கு தெரியாம வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சூப்பர்ல, அவ்வளவு படிவுங்க. கிரெடிட்ஸை கூட எடுத்துக்காம நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, இந்த தம்பி உடையான் படைக்கு வந்தான்னு, இங்க என்னன்னா அண்ணனுடையான் கடமைக்கு வந்தான்னு சொல்லலாம். ரசில் எப்படிப்பட்டவன்றத அவன் கேரக்டர் எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு காட்டுறாங்க. என்ன போறப்ப அந்த ஜான் பெட்டியோட சேர்ந்து ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கிறோம். அங்க இருந்து குடி போதையிலேயே காரை வேற ஓட்டிட்டு போறாங்க. நைட் டைம் வேற ஆச்சு இல்லையா, அதுலயும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வேற ஓடிக்கிட்டே இருக்குது. அது பாட்டு கத்திக்கிட்டு கிடக்குதுங்க காருக்குள்ளேயே. அவ்வளவுதானே, கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ரசிலுக்கு சின்ன அடிதான். ஆனா ஆப்போசிட் கார்ல ஒரு குழந்தை, ஒரு வயசு கூட இருக்குமான்னு தெரியல, கை குழந்தை தாங்க, அடிபட்டு கிடக்குது காருக்குள்ள. ரசில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ஓடி போகாம இவன் பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு ரோட்ல வர கார் எல்லாம் மறிச்சு உதவி கேட்கறாங்க. பாத்தீங்களா, இதான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிங்கிறது.
குடிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். ஆனா நான் என்னன்னா நல்ல வேலை கார் எடுத்துக்கிட்டு ஓடாம உதவி பண்றான்னு சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. அவ்வளவுதாங்க. அங்க கட் பண்ணா ரசில் ஜெயில இருக்காப்புல. இதுல இருந்தே ஆப்போசிட் கார்டுல இருந்த குழந்தை அதோட சேர்ந்து ஒரு குடும்பமே செத்து போச்சுன்றத நம்மளே புரிஞ்சுக்கலாம். இங்க ஜெயிலுக்குள்ள அடுத்து நம்ம ஆளுக்கு வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை தான். தம்பிக்காரன் அப்பப்ப பார்க்க வர்றாங்க. தம்பிக்காரன் பேரு ராட்னிங்க, அண்ணன் பேரு ரசில், தம்பி பேரு ராட்னி. ரசிலுக்கு காதலி ஒருத்தி இருப்பாங்க இல்லையா லீனா, அவ ரசில பார்க்க ஜெயிலுக்கெல்லாம் வரலன்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்லிட்டானா. இவன் வந்து அந்த ரசில்கிட்ட சொல்லி காதலிய திட்டாங்க. என்னதான் காதலோ ஜெயிலுக்கு வந்து பார்க்க கூட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ரசில் வந்து அவளுக்கு ஜெயிலுக்கு வர பிடிக்காதுடா அதுன்னு சொல்லி அவளுக்கு காதலுக்காக விட்டு கொடுக்குறான். காதல் கண்ணு மறைக்குது பாத்தீங்களா. ஜெயில தம்பி ராட்னியோட பேரை பச்செல்லாம் குத்திக்கிறான். இதுல இருந்து நம்ம தம்பி தான் நம்ம ஆளுக்கு முக்கியன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஜெயிலேயே ரசில் ஆன்மீகத்துல இறங்கிட்டாப்புல. பச்சை குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டான் இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சியிலையும் அப்படியே பண்ண பாவத்தை போக்கிக்கவும் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்துட்டாப்ல. பாதிரியார் பாவ மன்னிப்பும் கொடுத்துட்டாப்லங்க. அப்புறம் ஒரு வழியா ரிலீஸ், ஜெயில் விடுதலை. அந்த விடுதலைய ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃப்ரீடம் ஆஃப் ஃபீலிங், ஃபீலிங் ஆஃப் ஃப்ரீடம். வாவ். ரசில வந்து துள்ளி குதிக்கிறான் ராட்னியோட சேர்ந்துக்கிட்டு. ராட்னி ரசில கூப்பிட்டு போக கார்ல வந்திருக்காங்க. இவன் என்னன்னா நானே காரை ஓட்டுறேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமா கார் சாவியை கேட்கிறான். பரவாயில்லங்க, கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கோமேன்றது இல்லாம ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, பாவ மன்னிப்பு வேற வாங்கிட்டான் இல்லையா. இப்ப ரசல் காரை ஓட்டிக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கவங்க கேட்டாதான் மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னா கார்லயே காட்டா கட்டிட்டு தூக்கிட்டு இருக்காப்ல. இமேஜின் பண்ண முடியுதா அந்த சந்தோஷத்தை. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்லறைக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பா இறந்துட்டாரா, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஜெயில இருந்ததால அப்பாவை நம்ம கடைசியா பார்க்க கூட முடியல. அப்புறம் ஜெயில இருந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததும் தம்பிக்காரன் கூட பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இன்னொரு குண்டை தூக்கி தம்பிக்காரன் போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரசலோட காதல் இருந்திருப்பான்ல, அவன் இப்ப வேற ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லவும் இப்பவும் காதல் கண்ணு மறைக்குதுங்க. என்ன விட்டுட்டு போனதுக்கு அவளுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும், ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப விடிஞ்சதும் நேரா காதலி இருந்தாங்க பார்க்க வந்திருக்காப்புல. ஓரமா கார்ல இருந்தபடி தள்ளி இருந்து அப்படியே புதுக்காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது புதுக்கால காதலன், தற்போதைய காதலன் போலீஸுங்க. அவரு லீனாவை டிராப் பண்ணிட்டு போறாப்ல அப்படியே ரசில தான் கார்ல தான் உட்காந்துக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்கிறதையும் பாத்துக்கிட்டே போறாப்ல. லீனா கிட்ஸ் டீச்சருங்க, இந்த பால்வாடி டீச்சரா இருக்கா. அடுத்த சீன்ல தம்பிக்காரனை காட்டுறாங்க. சண்டை நடக்குதுங்க, லோக்கல் பாக்ஸிங் மாதிரி. சுத்தி மக்கள் நின்றுட்டு கமான்றாங்க. ராட்னி ஒருத்தனை போட்டு அட்டி வளர்க்குறாங்க. சண்டையில ஜெயிச்சுட்டான், ஆனா பந்தயத்துல தோத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாங்க இதுவும் சூதாட்டம் தாங்க. என்னன்னா அந்த பந்தயத்துல குதிரைக்கு பதிலா இவன், ஆனா ஜெயிக்க கூடாதான், தோத்தாதான் இவங்களுக்கு லாபமா. இந்த சண்டையெல்லாம் மேனேஜர் பாத்தீங்கன்னா யாருன்னா அந்த ஜான் பெட்டி பயிலாங்க. அட்டி வாங்கி எப்படி சுத்தி 200 பேருக்கு முன்னாடி அடி வாங்கி தோத்து போனாதான் இவங்களுக்கு காசமா. வா. இப்போ சண்டையில பாத்தீங்கன்னா ராட்னி ஆப்போனன்ட் அடிச்சு ஜெயிச்சு விட்டாங்க. அதுக்கு ஜான் பெட்டிக்கு சர்க்க கோபம். ராணியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்னன்னா என்னால செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியல அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்ல ஜான் பெட்டி அருமையான ஒரு அட்வைஸ் போடுறாங்க. போயிட்டு உங்க அண்ணன் கூட போய் மில்லு வேலையை பார்த்தா உங்க அண்ணன் மாதிரி உங்க அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கான். ராணி பையா வாத்தியாரே, நான் உங்களை மாதிரி பெரிய கேங்ஸ்டர் ஆகும் வாத்தியாரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இங்க ரசிகர் மறுபடியும் மில்லு வேலைக்கு வந்துட்டாங்க பொறுப்பா. அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க வீட்டுல இருக்கும்போது ராணி கையில அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு என்னடா ஏதுடான்னு விசாரிக்கிறாப்ல. அண்ணனால சொல்றாப்ல, வாடா மில்ல வந்து வேலைக்கு பாருடா அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா ராணிக்கு கோபம். அந்த மில்லுனாலதான் அப்பா செத்து போனாரு. அதுவும் இல்லாம அவன் ஆர்மியில இருந்திருப்பான் இல்லையா, ஈராக் போர்ல எல்லாம் இருந்திருக்கானாமா. அந்த போர்ல குழந்தைங்கன்னா தலை இல்லாம ஒண்ணுங்கள்லாம் அந்த உடம்பு துண்டிக்கப்பட்ட நிலையில இதெல்லாம் அவன் பார்த்துட்டு ஒரு டிராமா மாதிரிங்க அவனுக்கு. ஆனா இப்போ அந்த நாடு இவனை கைவிட்டுருச்சுங்க. நாட்டுக்காக போர்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, கண்டுக்காம விட்டுருச்சுங்க. இவனுக்கு அந்த நாட்டு மேல செம கோபம், அந்த நாட்டோட அரசாங்கத்து மேலேயும் செம கோபம். அந்த கோபத்திலேயே ரசல்கிட்ட கத்திட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த கோபத்திலேயே போயிட்டு நேரம் அந்த ஜான் பெட்டி கிட்ட போயிட்டு அடுத்த சண்டைக்கு ஆளை ரெடி பண்ண புக் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அனத்துறான். ப்ளீஸ் ப்ளீஸ்னு. அவரும் சரின்னு எவனையோ போட்டு கால் பண்றாப்ல. யாரடான்னு பார்த்தா ஹார்லனுங்க. இந்த கொடூர காட்டு குரங்குக்கு தான் போன் பண்றாப்ல. அடுத்த சீன்ல இங்க ரசல் தன்னோட காதலியை பார்க்க வந்திருக்காப்ல. காதலர்கள் பேசிக்கிறாங்க. அவன் ரசலை பத்தி விசாரிக்கிறா, அப்பா இறந்துட்டதை பத்தி. அப்புறம் இவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம் இல்லையா அந்த மில்ல, அதையும் க்ளோஸ் பண்ண போறாங்களாமா. சைனால இருந்து ஸ்டீல் எல்லாம் கம்மி விலையிலே கிடைக்கிறதால இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மில்லனையும் இப்ப க்ளோஸ் பண்ண போறாங்களாமா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ரசல், ஓ நீ என்னால வாழ முடியல, நீ இல்லாம என்னால வாழ முடியல, திரும்பி வந்துரு வா, நீ கேட்ட மாதிரி குழந்தைலாம் பெற்றுக்கலாம், சந்தோஷமா வாழலாம்னு கேட்க. அதுக்கு காதலி என்னன்னா ஐம் பிரெக்னன்ட்ன்றா, அதாவது தற்போதைய காதலனோட குழந்தை தான் தன் வயிற்றுல இருக்கதா சொல்ல. இதை கேட்டுட்டு இருந்த ரசில் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ஒரு நார்மல் சராசரி நம்ம ஊர் பையனா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்? முடித்தேன்னா, இல்ல அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது வெர்பல் அபியூஸா, இல்ல போட்டோ இன்டர்நெட்ல விட்டுருவேன் எமோஷனல் அபியூஸா. ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க.
ரசில் என்ன சொல்றான், நல்ல செய்தி, இட்ஸ் a wonderful news, I am really happy for you. ஓ ஓ அப்பா, அவ்வளவு வழியை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில அவள்கிட்ட ஐ எம் ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்றதெல்லாம் வேற லெவலுங்க. லீனாவே அழுதுறாங்க இவன் இப்படி சொன்னதுக்கு. ரெண்டு பேரும் அழுகுறாங்க. லீனா ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் இங்க சொல்றதை வச்சு உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதா? ஏதோ இந்த வெயிட் வந்து ஹார்ட்ல பிரஸ் பண்ற மாதிரி, நெஞ்சில ஏதோ பாரா இருக்க மாதிரி இந்த இடத்துல படம் பார்க்குற நமக்கு அந்த ஃபீலிங் கிடைக்குங்க. அடுத்த சீன்ல ரசில் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு முக்கியோட இவனால இறந்து போன குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. குற்ற உணர்ச்சி, ஃபீலிங் கில்ட்டி டூ. இந்த குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு வரவே வராதுங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? தப்பு பண்ணிட்டதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது ஏதாவது காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்த பார்ப்பாங்க. நேரம் சரியில்லை, எல்லாம் விதி, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, அது இதுன்னு வேற எதையோ பிளேம் பண்ணுவாங்களே தவிர தான் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. படத்தை விட்டு இப்ப நான் வெளில போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கிள் ரெண்டு வராரு. ரசில வந்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ரெண்டு பேரும் அவன் அப்பா கல்லறைக்கு போயிட்டு ஒரு மதியான செலுத்திட்டு அப்படியே அங்கிள் ரெண்டு நம்ம ரசில கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க, ஹண்டிங். இந்த பக்கம் ஜான்பேட்டியையும் மற்றும் நம்ம ராட்னியையும் சண்டைக்கு வந்திருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சண்டைக்கு. ஹார்லன் கிட்ட வந்து டீல் பேசுறாங்க. அங்க நம்ம ராட்னிக்கும் ஹார்லனுக்கும் லைட்டா பத்திக்குது, சிறு உரசல். சண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சண்டை என்னன்னா ஹார்லன் கூட இல்லைங்க, ஹார்லன் தான் ஸ்பான்சர் சண்டைக்கு. ராட்னிக்கு ஸ்பான்சர் வந்து ஹார்லன். சண்டைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறப்ப ஜான்பேட்டி வந்து ராட்னியை மட்டும் திட்டிட்டு இருக்கான். தம்பி, அவனுக்கு கிட்ட எல்லாம் வச்சுக்காதப்பா, கொண்டுருவாங்கன்னு. அவனுக்கு ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க நாப்பாங்க. அவனை பகச்சுக்கிட்டு நான் என்னால வாழ முடியாது அப்படின்னு ஜான்பேட்டி ரொம்ப பயந்து இவன்ட்ட கெஞ்சிராப்புல. அங்கிட்டு ரசல் மற்றும் அங்கிள் பென் காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு திசையில வேட்டைக்கு ஏதாச்சும் சிக்குமான்னு தேடுறாங்க ரைஃபிளோட. இங்கிட்டு ராட்னி சண்டைக்கு தயார் நிலையில இருக்காங்க. அங்க ரசல் ஒரு பெரிய மான குறி வச்சுட்டாங்க, எய்ம் பண்ணிட்டான். அதுவும் இவனையே பாக்குது. ட்ரிகர் அழுத்தினா போதும், ஆனா ரசல் என்னன்னு தெரியலங்க, மான போக விட்டுடுறாங்க. அந்த பக்கம் பேரலா ராட்னி சண்டையில தோக்க சொன்னா அடி பெருக்கிறான். ஸ்பான்சர் ஹார்லன் ஜான்பேட்டியை பார்த்து முறைக்கிறான். ராட்னி சண்டையில தோத்தாதான் இவங்களுக்கு லாபம் இல்லையா, ஆனா இவன் என்னன்னா கடைசியில ஒரு நாக் அவுட் பஞ்சு வேலை கொடுத்துற ரெண்டு பையன் சாஞ்சிட்டாங்க. ஜான்பேட்டி வந்துட்டு நீ தோக்கணும்டான்ற மாதிரி ஞாபகப்படுத்த அப்புறம் போயிட்டு விழுந்தவனை எழுப்பி விட்டு, அதாவது அடிபட்டு செத்தவனை எழுப்பி விட்டு இவனே அடி வாங்கிக்கிறாங்க. அவனு போட்டு இவனை செம்ம அடி அடிச்சு போறான். ஒரு கண்ணு அப்படியே வீங்கி போயிருது. இப்ப கடைசியில ஜான்பேட்டி ஹார்லன்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்ல, கடன் எல்லாம் சரியா போச்சு என்ன ஏதுட்டு. இப்ப சண்டை எல்லாம் முடிச்சுட்டு ஜான்பேட்டி ராட்னியை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காப்ல. அப்போ தவறுதலா போன் அட்டன் ஆகிருதுங்க காருக்குள்ள. போன்ல அந்த பக்கம் யாருன்னா ஹார்லன் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுங்க பேசுறத கேட்டுக்கிட்டே எப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டே இவனுங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். போன அட்டன் ஆனது தெரியாம இவனுங்க என்ன அவனை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. காரை வந்து மறைச்சுட்டு ஏன்னா திட்டிட்டு இருக்கியா, போன் அட்டன் ஆனது கூட தெரியாம திட்டிட்டு இருக்கியான்னு சொல்லி ஜான்பேட்டியை கொண்டு போறாங்க. ராட்னியை திட்டிட்டு கொல்ல போக அதே சமயம் இங்க ராட்னி அண்ணங்கார ரசலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அதுல இந்த கடைசி சண்டை, இதுக்கப்புறம் அந்த ரசல் மாதிரி ஒரு சாதாரண வேலைக்கு ஏதோ ஒன்ன பாத்துக்கிட்டு ஒழுங்கா இருங்க, சண்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பாக்குறேன், ஐ லவ் யூ மேன், அதுன்னு எழுதி வச்சிருக்கான். அந்த பக்கம் ராட்னி ஹார்லன் கிட்ட உயிர்ப்பு செய்யலாம் கேட்கலங்க. ஹார்லன் பையல மாதிரி மப்பிள் கிளிக்கிறான். நீ ஒரு கோலடா அது இதுன்னு திட்டவும் அவன் ட்ரிகர் அழைச்சிட்டாங்க. ராட்னி இறந்துட்டான். அடுத்த சீன்ல போலீஸ் லீனாவோட தற்போதைய காதலன் ரசல பார்க்க வந்திருக்காப்ல. ரசில் என்னன்னா லீனாவெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்லைங்க, நிறுத்திட்டேன் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் நான் அதுக்காக எல்லாம் வரலன்னு சொல்லி இவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க அங்கிள் ரெண்டு அப்புறம் அந்த பார் டெண்டர் ரசிலையும் வந்திருக்காங்க. போலீஸுக்கு ஜான்பேட்டியோட போன் கால் கிடைச்சிருக்கு. அதுல ஹார்லனோட பேசுறது அப்புறம் கடைசியா கன் ஷாட் கேட்குது. ஜான்பேட்டி ராட்னி ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்ற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையாமா. ஹார்லனோட ஊர்ல போலீஸே போக முடியாதமாங்க. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ரசிலர் கடுப்பாகி லீனாவை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குவீங்களான்னு கேட்க அவர் எந்திரிச்சு கோவத்தை கத்துறாப்ல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அங்கேயே லைட்டா பத்திக்குதுங்க. இப்போ அந்த பார் டெண்டரை வச்சு ஜான்பேட்டி ஆபீஸ்ல ஃபைல் எல்லாம் பார்த்து ஹார்லன் அட்ரஸ் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. எதுவுமே கிடைக்கலங்க. அவரு சொல்றாப்ல ஹார்லனோட கேங்லாம் ரொம்பவே மோசமானவனுங்க, ட்ரக் டீலர்ஸ், போலீஸ் கிட்டயே விட்டுடுன்னு எவ்வளவோ சொல்றாப்ல. போலீஸே பயப்படுது இல்லையா அவங்கள பார்த்து. அதனால நம்ம ரசிலே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கிள் ரெண்டும் கூடவே வராப்ல. போன தடவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போயிருப்பாங்க இல்லையா, இப்போ அதே வேட்டை தான், ஆனா மானுக்கு பதிலா குரங்குங்க. பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு குரங்கு ஊருக்குள்ள போயிட்டு உள்ளூர் மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த ஊர்ல சில பேரு ஏதோ எப்படியோ அந்த டேட்டோலாம் குத்திக்கிட்டு பெரிய நாய் செயின் எல்லாம் கழுத்துக்குள்ள காதுல எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு புகையை விட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க பாத்துருக்கீங்களா. கஞ்சா குடிக்கீங்க. அவனுக்கு கிட்ட போயிட்டு ரசல்ல லைட்டா பேச்ச போறான். அப்படியே ட்ரக் இதெல்லாம் கிடைக்குமா அதெல்லாம் கேட்க அவனுங்க இவனுங்களை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போறானுங்க. அங்க நிறைய பேரும் போதை மயத்துல இருக்கானுங்க. ரசல்ல பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு இல்லையா, சோ அதனால ட்ரக் அடிச்சு காட்டு அது இதுன்னு இவனை போட்டு நோண்ட ரசல் வாங்கின ட்ரக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு ஹார்லன் இங்க யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்க, தம்பி இந்த அவர் வீடு தான் பண்றாங்க, ஆனா இங்க இருக்கான்றது அவனுக்கும் தெரியலங்க.
அவன் இல்லைன்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹார்லன் அங்கதான் இருந்திருப்பான், வீட்டுல வேற ஏதோ ரூம்ல தாங்க அவன் இருக்கான். அப்புறம் அந்த ட்ரக் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதே ஊருக்குள்ள ஹார்லனை தேடி சுத்திட்டு இருக்க, அப்ப அந்த ஊர் லோக்கல் போலீஸ் ரசலை புடிச்சு மிரட்டுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் லீனாவோட தற்போதைய காதலன். அவர் இந்த மாதிரி ரசல்னு ஒருத்தன் உங்க ஊரு ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை பாத்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவனுங்களும் வேற வழி இல்லாம ரசலும் அங்கிள் இருந்தோம் அங்க இருந்து அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. அங்க அவனுக்கு தன்னோட தம்பியோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. இவரும் அதே நினைவுகளோட பழையபடி மில்லு வேலையிலே வேலைக்கு பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு நாள் நம்ம போலீஸ் வந்து அவரோட தம்பி பாடி கிடைச்சிருக்கதா சொல்ல, ரசல் முகத்தை பார்க்கணுங்க, கோவப்படல, அழுகல, வருத்தத்தை கூட மூஞ்சில காட்டுறங்க. அவர் சொல்றதுக்கு இவன் தலையை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ராணிக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சிருங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல அங்கிள் இருக்கு, லீனா புருஷன் அந்த போலீஸ் ரசலி எல்லாம் டின்னர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரசலுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க, கொலை பண்ண ஹார்லனை போலீஸே பாத்துக்கும், நீ ஏதோ அவசரப்பட்டு செஞ்சு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத அதுன்னு அட்வைஸை கூட்டிட்டு போறாங்க. ரசலும் சரி போலீஸ் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் பழையபடி மில்லு வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பக்கத்து ஹார்லனை பிடிக்கிற முயற்சியில போலீஸ் மண்ணை கவிடுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை பயங்கரமா போலீஸ் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா யாருமே இல்ல. பாத்தீங்கன்னா அந்த ஹார்லன் பையன் வேற ஏதோ ஒரு வீட்டுல போத ஊசியை போட்டு ஊவான்னு கத்திக்கிட்டு வேற இருக்கிறான். போலீஸோட இந்த அபாரமான முயற்சியை கேட்ட ரசலு கடுப்புல அந்த போனை போட்டு உடைக்கிறாங்க. இவங்க போலீஸ் பண்றத சரியா பார்த்து இனி இந்த போலீஸை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு ஜான் பெட்டியோட ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஹார்லன் பையனோட போன் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹார்லனுக்கு போன் பண்ணி ஜான் பெட்டியோட அக்கௌண்ட் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், ஹார்லனுக்கு ஜான் பெட்டி கொடுக்க வேண்டிய அந்த கடன் எல்லாத்தையும் தான் கொடுக்கறதா சொல்லி பணம் எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும் வந்து எடுத்துக்கன்னு சொல்லி கூப்பிடலாம். ஹார்லனுக்கும் ஏதோ சரியில்லை, ஏதோ டிராப் மாதிரி இருக்குதுன்னு தெரியுது. இருந்தாலும் பணம் இருக்குது வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பணத்தாசை பிடிச்சவன் டிராப்னு தெரிஞ்சும் அங்க போறாங்க. ஹார்லன் பையன் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த பார்டெண்டரை பிடிச்சு மிரட்டுறான். யாரா போன் பண்ணது, என்னடா ஏதான்ட்டு மிரட்டுறான். அந்த ஆபீஸ் அந்த பார் ஓனரும் எதுவுமே சொல்லல, அவரை போட்டு கொண்டு போறாங்க. அவரை கொண்டுட்டு ஹார்லன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பின்னாடியே ரசலும் துரத்துக்கிட்டே ஓடுறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பழைய மில்லுக்கு வந்திருக்காங்க. ஹார்லன் ரசல் கிட்ட செம்ம அடி வாங்குறான். அப்போ ஒரு கட்டத்துல ஹார்லன் துப்பாக்கி முனையில மாட்டினா ஹார்லனுக்கு ரசல் யாரு, இவன் எதுக்காக தன்னை கொல்ல வர்றான்னு கூட தெரியாதுங்க. அவனும் அதை கேட்கிறான், நான் யாருன்னு தெரியுமான்னு. அதுக்கு ஹார்லன் கையில குத்திருக்க டாட்டுவை காட்ட காலிலே ஒரு சுடு, அப்புறம் அவனை போக விட்டு முதுகுலயே ஒரு சுடு. அப்படியும் அவன் எந்திரிச்சு தப்பிச்சு போயிடலான்ற நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க நம்ம லீனா புருஷன் போலீஸ் வந்துட்டாப்ல. மில்ல விட்டு இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்துட்டானுங்க. அங்க ஒரு கட்டத்துல ஹார்லன் பையன் குண்டடி பட்டு முடியாம படுத்துற ரசல் தன் ராணியோட அண்ணன்றதை இங்க தானே சொல்றான். சாகத்துக்கு முன்னாடி எதுக்கு சாகணுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிடான்ற மாதிரி ஹார்லனுக்கும் தான் எதனால சாக போறன்ற காரணம் இப்பதாங்க தெரியுது. ஹார்லன் மறுபடியும் எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்க ரசல் அந்த கடைசி புல்லட்டை ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துட்டு எய்ம் பண்ணிட்டாங்க. போலீஸும் வந்துட்டாப்ல, கண்ணை கீழே போடுறான்னு சொல்லி நம்ம ரசல மிரட்டுறாப்ல. ரசிலு காட்டுல அந்த இதே மாதிரி எய்ம் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, ட்ரிகர் அழுத்தாம அங்க போக விட்டுருப்பான். ஆனா இங்க ட்ரிகர் அழுத்திட்டாங்க. ஹார்லன் தலையிலேயே ஷூட் பண்ணிட்டான். ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. ரசில உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க, பெருசா இந்த டாக்டர் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னா இல்லாம ஜஸ்ட் அவன் அப்பா பார்த்த மில்லு வேலை ஆர்டினரி வாழ்க்கை. இதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ஸ்விக்கி, இந்த ஜொமாட்டோ, அந்த கடையில வேலை பார்க்கறவங்க, இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்கறவங்க, நம்ம எக்ஸ்ட்ராடினரி இல்லைன்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதான் நம்ம ரசல பாருங்க, பெருசா அவன்கிட்ட மனிதர்கள் கிடையாது, இந்த 500 சொந்தக்காரங்க, 1000 நண்பர்கள், இப்படின்னு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இருந்தது அவன்கிட்ட கொஞ்சம் பேர் தான். அப்பா அவரும் இறந்து போயிட்டாரு. கடைசியா அவர் சாகிறத கூட அவனால பார்க்க முடியல ஜெயில இருந்ததுனால. காதலி வேற ஒருத்தனோட காதலிச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டா. அந்த மில்லு வேலை அதுவும் போச்சு. அங்கிள் 2க்கும் வயசாயிருச்சு. இதுல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு குழந்தைய கொண்டுட்டமேனு குற்ற உணர்ச்சி வேற. இப்போ தனக்குன்னு இருந்த கடைசியா தம்பி மட்டும்தான், அவளையும் அநியாயமா கொண்டுட்டானுங்க. கொண்டவனுக்கு போலீஸ கூட வந்து பிடிக்க முடியலங்க. ரிவெஞ்சு தப்பு, அது இது கொள்ளை எல்லாம் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா. நம்ம வாயில ஈஸியா சொல்லிடலாம். ஆனா ரசலோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா. இப்ப படத்தோட கடைசியில ரசல் வீட்டுல தாங்க இருக்கான். ஹார்லன் கொண்டதுக்கு ஜெயிலுக்கெல்லாம் போகல. அப்போனா லீனாவோட காதல் தான் இவரை காப்பாத்திருக்கணும். டைரக்டர் காட்டியிருக்க மாட்டாப்ல, பட் நம்மளோட புரிதலுக்கு டைரக்டர் அதை விட்டுருக்காப்ல.